ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 12வது அத்தியாயம் பக்தி தொண்டு 16வது ஸ்லோகம். அனபேக்ஷா சுச்சேர்தக்ஷ உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்த சமே பிரியः. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லா வழிகளிலிருந்து விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஒரு பக்தனுக்கு பணம் கொடுக்கப்படலாம், ஆனால் அதனை அடைய அவன் பெரும் முயற்சி செய்தல் கூடாது. கடவுளின் கருணையால் பணம் தானாக அவனிடம் வந்தால் அவன் சஞ்சலம் அடைவதில்லை. இயல்பாகவே ஒரு நாளில் இருமுறை நீராடும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையில் எழுகின்றான். இவ்வாறாக அவனது உள்ளும் புறமும் இயற்கையாகவே தூய்மையாக உள்ளது. வாழ்வின் அனைத்து செயல்களின் நோக்கத்தை முழுமையாக அறிந்திருப்பதாலும் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் பக்தன் எப்போதும் நிபுணனாக கருதப்படுகிறான். பக்தன் எந்த ஒரு அணியிலும் ஒருபோதும் பங்கு பெறுவதில்லை. எனவே அவன் கவலையற்றவன். பக்தன் என்றும் வழிகளில் இருந்து விடுபட்டுள்ளான். ஏனெனில் அவன் எல்லாவித அடையாளங்களிலிருந்து விலகியுள்ளான். தனது உடல் ஓர் அடையாளம் என்பதை அறிந்துள்ள அவன் உடலுக்கு வழி வரும்போது அதனை பொருட்படுத்துவதில்லை. தூய பக்தன் பக்தி தொண்டில் கொள்கைகளுக்கும் புறம்பானவற்றை செய்வதற்கு முயல்வதில்லை. உதாரணமாக, பெரிய கட்டிடத்தினை கட்டுவதற்கு பெரும் சக்தி தேவை. அத்தகு தொழில் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவதற்கு தனக்கு உதவாது என்றால் பக்தன் அவற்றில் ஈடுபடுவதில்லை. இறைவனுக்காக அவன் ஒரு ஆலயம் கட்டலாம். அதற்காக அவன் பலதரப்பட்ட கவலைகளுக்கு உட்படலாம். ஆனால் தனது சொந்த உறவுகளுக்காக பெரிய வீட்டினை அவன் கட்டுவதில்லை. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नारायण. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नारायण. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பகவத்கீதை 12வது அத்தியாயத்தின் பக்தி தொண்டு என்ற தலைப்புல பகவான் கிருஷ்ணர் அவருடைய பிரியமான பக்தர்களின் உன்னத குணங்களை விவரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தின் 13வது ஸ்லோகம் தொடங்கி கிருஷ்ணர் அவருடைய பிரியமான பக்தர்களுடைய உன்னதமான வெவ்வேறு குணங்களை விவரித்துக் கொண்டு வர்றார். இதுக்கு முன்னாடி 13வது ஸ்லோகத்துல 14வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றார், எவனொருவன் பொறாமை இல்லாதவனாக எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளனாக கருதாதவனாக அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் திருப்தியுற்று சுய கட்டுப்பாடு உடையவனாக
தனது மனதையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்து இதுக்கு முந்தைய ஸ்லோகம் கிருஷ்ணன் சொல்றார், யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தின் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இன்னைக்கு ஸ்லோகத்துல அதே மாதிரி எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லாவித வழிகளில் இருந்து விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக உள்ளானோ எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இப்படி இன்னும் அடுத்து 1-2 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணரை அவருடைய பிரியமான இந்த பக்தர்களுடைய உன்னதமான அந்த குணங்களை விவரித்து கொண்டே வர்றார். இன்னைக்கு ஸ்லோகத்துல சில குணங்களை சொல்லியிருக்கிறார். முதல்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அனபேக்ஷா. அனபேக்ஷா அப்படின்னா இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்துல சில பிரபுபாதர் நடுநிலை அப்படின்னு சொல்றார். அது இங்க பொருளுரையில விளக்கும் போது, ஒரு பக்தனுக்கு பணம் கொடுக்கப்படலாம், ஆனால் அதனை அடைய அவன் பெரும் முயற்சி செய்தல் கூடாது. கடவுளின் கருணையால் பணம் தானாக அவனிடம் வந்தால் அவன் சஞ்சலம் அடைவதில்லை. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பக்தன் நடுநிலையாக இருக்கான், அதனால அவன் பாதிக்கப்படுறது கிடையாது. பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தி முடங்கி போய் வேதனைப்பட்டுட்டு தான் தோல்வி அடைஞ்சிட்டோமே, நம்ம வெற்றி அடைய முடியலையே. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. கையில பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையிலே தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அர்த்தம் இல்லாததாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவசியம் கிடையாது. எத்தனையோ மிகச்சிறந்த பக்தர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்பா ரொம்ப ஆடம்பரமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பக்தர், இப்போ உதாரணத்துக்கு துக்காராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துக்காராம்னு பந்தர்பூர்ல பாண்டுரங்க விட்டல் வழிபாடு செய்துட்டு இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். பாண்டுரங்க 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 பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பார். ரொம்ப அழகழகான பாடல் எல்லாம், நல்ல ஒரு பெரிய கவிஞர், நிறைய பாடல்கள் எல்லாம் பகவானை புகழ்ந்து பாடியிருக்கிறார். நிறைய பகவானுடைய பெருமைகளை பாடிக்கிட்டே இருப்பார். ஆனால் குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவர் ஏதாவது வேலைக்கு போனா கூட அந்த வேலைக்கு போயிருக்கிற இடத்துல பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருப்பார். வேலை பொறுப்பு இல்லாம விட்டுடுவார். மறுபடியும் அந்த வேலையை அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேற வேலையை விட்டு துரத்திடுவாங்க. இந்த மாதிரி அவர் எங்க போனாலும் பகவான மறக்கவே முடியாது அவரால். பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். அவருக்கு வேற எதை பத்தியும் பொறுப்பே இருக்காது. வெளி உலகத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ஒரு கையால் ஆகாத, ஒரு பொறுப்பு இல்லாத, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதர், குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறார், குடும்பத்தை கவனிச்சுக்காம ஒரு பொறுப்பு இல்லாதவரா இருக்கார், அப்படிதான் தோணுச்சு. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சாங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும். இன்னும் சொல்லணும்னா, ஒரு முறை அவர் இந்த மண்பானை செஞ்சிட்டு இருக்கிறார். மண்பானை செய்யணும்னா இந்த மண்ணை களிமண்ணை குலைக்கணும். அதை என்ன பண்ணுவாங்க, முதல்ல வெட்டி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி அதை காலில் போட்டு மிதிப்பாங்க. மிதிச்சு அதை சரியான பதத்துக்கு அதை பானை செய்யறதுக்கு தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவரை பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு குழந்தை அந்த இதுல விழுந்துரும், அந்த மண்ணுல. இவர் அப்படியே பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டே கண்ணை மூடிட்டு அவர் மண்ணை மிதிச்சிட்டு இருப்பார். அந்த குழந்தைய போட்டு மிதிச்சிருவார், அது கூட தெரியாம. அந்த அளவுக்கு அவர் பகவானுடைய அந்த பக்தியில மூழ்கி இருப்பார்.
அதனால இப்போ அவருடைய வாழ்க்கையை பற்றி பெரும்பாலான மக்கள் சரியாக அவருடைய நிலை என்னன்றதை புரிஞ்சுக்க முடியல. அவருடைய உன்னதமான நிலை என்னன்றது. அவரை பாத்தீங்க அப்படின்னா பகவான் மேல கொண்டிருந்த அந்த பக்தியினால பகவானே ஒரு முறை என்ன சொல்றார், நீ என்னிடத்துல வரத்துக்கு உனக்கு நீ நீ தயார்னா எப்ப வேணா நீ என்கிட்ட வந்துடலாம். ஏன்னா வரும்போது நீ யாரையாவது உன் கூட கூட்டிட்டு வரணும்னாலும் தாராளமா கூட்டிட்டு வா. நீ யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வைகுண்டத்துக்கு அவங்கள ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சோ அந்த அளவுக்கு பகவான் பிரியமா இருக்கிறார் அவர் மேல. ஏன்னா அவருக்கு பகவான் மேல இருந்த உண்மையான அன்பு பக்தி. சோ அதனால என்ன பண்றார், தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, முதல்ல இந்த மாதிரி பகவான் சொல்லியிருக்கிறார், நான் பகவானோட லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு போக போறேன், என் கூட நீயும் வந்துடு. ஏன்னா இந்த குடும்பம் இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு. இனிமே இந்த உலகத்துல நம்ம பிறக்கவே வேண்டியது இருக்காது, நம்ம நிரந்தரமா பகவானுடைய லோகத்திலே இருக்கலாம் அப்படின்னு. அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க தான் பொறுப்பா குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, எரும மாடு வேற இருக்கு, அதுக்கு வேற என்ன தீனி போடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், இதெல்லாம் யாரு செய்வாங்க, எனக்கெல்லாம் வேலை இருக்கு, நீங்க வேணா போங்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி அவர் ஒவ்வொருத்தரையா போய் கூப்பிடுவாரு. யாரும் வரத்துக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. கடைசியில அந்த குறிப்பிட்ட நாள் வரும், ஒரு ஏகாதசி நாள். அந்த நாள்ல கோயில்ல எல்லாரையும் கூப்பிடுவாரு, எல்லாரும் வாங்க. அந்த கோயில் பூஜாரி உட்பட எல்லாரும், இன்னைக்கு ஏகாதசி நாள், இன்னைக்கு இவ்வளவு பேர் மக்கள் வராங்க, அவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் உங்க கூட வந்துட்டா யார் பண்ணுவாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போக மாட்டாங்க அவர் கூட. இவர் ஏதோ புலம்பிட்டு இருக்கிறார் ஏன்னா அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் அவரை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கடைசியில அவர் கையில ஒரு வீணை மாதிரி ஒரு கருவி வச்சிருப்பார். அதை வாசிச்சுக்கிட்டு தான் அவர் எப்பவும் பாடுவார். அந்த கருவியை அப்படி தூக்கி போடுவார், அது போயிடுது அப்படியே ஆதாயத்துல, வைகுண்டத்துக்கு போயிடுது. அப்புறம் இவர் சரி இப்போ பாருங்க, என்னுடைய வினையை நான் அனுப்பிட்டேன், அடுத்தது நான் போறேன், யாரா இருந்தாலும் என் கையை பிடிச்சுக்கோங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரும் வரல. அந்த அளவுக்கு வைகுண்டத்துக்கு போறதுக்கு பகவான் மேல இருப்பு கொண்டு, பகவான் அவர் மேல கருணை காட்டி அவரை யார் வேணா அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பகவான் அவர் மேல அன்பு வச்சிருந்தார். அவருடைய பக்தி அந்த அளவுக்கு ஆழமானதாக இருந்தது. அப்படிப்பட்ட பக்தரும் கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில தான் இருந்தார். அதனால அவர் மகிழ்ச்சியா இல்லை, அல்லது அவர் வாழ்க்கையில வெற்றி அடையலைன்றது அர்த்தம் கிடையாது. அதை விட வேற என்ன வெற்றி இருக்கு சொல்லுங்க? வாழ்க்கையினுடைய பூரணத்துவமே இந்த உலகத்துல மறுபடியும் பிறவாத நிலையை அடையிறது தான். அதுக்கு பௌத்திகமா நம்ம பணம் இருக்கணும், பணம் இல்லாம இருக்கணும், பெரிய புகழ் பெற்று இருக்கணும், பலசாலியா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், இப்படி எல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த பௌத்திகமான தகுதிகள் எதுவுமே ஒருத்தர் உண்மையான ஆத்ம சந்தோஷத்தை அடையறதுக்கு அல்லது பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு அவசியம் கிடையாது. எந்த ஒரு பௌதிக தகுதியும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பக்தனுக்கு எதுவுமே இல்லாம இருந்து எல்லாமே கிடைச்சாலும் கூட, இப்ப உதாரணத்துக்கு குசேலர் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய கதை. அவர் அதே மாதிரிதான், ஒண்ணுமே இல்லாம இருந்தவர். துவாரகைக்கு தன்னுடைய நண்பர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னா வெறுங்கையோட எப்படி போறது? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நண்பரை பார்க்க போறோம், ஏதாவது கொண்டு போகணும் இல்லையா? இப்ப நம்ம யாராவது உறவினர் வீட்டுக்கு போறோம்னா வெறுங்கையை வீசிட்டு போறோம், ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போறோம், ஏதாவது நம்ம கொண்டு போகணும். இப்போ பகவான் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போறோம்னா கொஞ்சம் பூவோ பழமோ ஏதாவது நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுதான் நம்முடைய கலாச்சாரம். ஸோ என்ன கொண்டு போறதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை.
கடைசியில பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி கொஞ்சம் வந்து அவலை எடுத்துட்டு போறார். அந்த அவல் ஒரு துணியில மூட்டை கட்டி அப்படி ஏன்னா தொல்ல மாட்டிக்கிட்டு போறார். பகவான் வந்து ரொம்ப இவருடைய பக்தியில மகிழ்ந்து அவருக்கு பாதாபிஷேகம் எல்லாம் பற்றி அவரை வரவேற்று அவரை சாட்சாத் ருக்மிணி தேவியே வந்து அவங்களுக்கு சாமரம் எல்லாம் வீசி அவருக்கு பணிவிட செய்யறாங்க, சேவை பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவர் மேல பகவான் திருப்தி அடைஞ்சு இவர் என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருந்தார், அவர் உண்மையிலேயே பகவான்கிட்ட எதுவும் கேட்கணும்னு விருப்பப்படல. ஆனா அவங்க மனைவி வந்து ஏதாவது கேளுங்க, ஏன்னா குடும்பம் வந்து ஒண்ணுமே இல்லாம இங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவர் ராஜா தானே, துவாரகையில எவ்வளவு பெரிய அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, ஏதாவது அவர் நினைச்சா நமக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்துல அனுப்பி வச்சிருந்தாங்க. சோ இப்போ இவர் திரும்பி வர்றதுக்குள்ள இவர் எதுவுமே கேட்கல. இன்னும் சொல்லணும்னா இவருக்கு ரொம்ப தர்மசங்கடமான நிலை. அந்த கொண்டு வந்த அவள் கூட இத போய் இந்த அரண்மனையில் இருக்கிற இவருக்கு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கொடுக்க தயங்குவார். ஆனா கிருஷ்ணர் அதை கட்டாயப்படுத்தி அதை கிடுங்கி சாப்பிடுவார். சோ அப்படி இருந்த அந்த குச்சைலருக்கு திரும்பி வந்து பார்த்தா வீடு பெரிய மாளிகையா மாறிடுச்சு. எல்லாம் நிறைய ஐஸ்வர்யங்கள் நிரம்பி இருக்கு, எல்லாமே இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் பகவான் வழிபடுறதுக்கு இருக்கிற அந்த உபகரணங்கள் எல்லாம் தங்கத்திலே இருக்கு. தன்னுடைய மனைவியா தன்னுடைய குழந்தைகளான்னு அவருக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லா வசதிகளையும் பகவான் கொடுத்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவருடைய செயல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அவர் இருக்கிறார். பகவான் மேலே கொண்டிருந்த அந்த பக்தி ஒரு குண்டூசி அளவு கூட குறையில்லை. இப்ப பணம் வந்துருச்சு, இனிமே நம்ம எதுக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் பக்தியை தூக்கி போடல. மாறாக இருந்த எல்லா வசதிகளையும் பகவத் சேவையில ஈடுபடுத்தினார். முதல்ல வந்து ஒரு தீபம் ஏத்துறதுக்கு நெய் கூட இல்லாம இருந்தார். இப்போ நல்ல வசதியா இருக்கு, நல்ல தங்கத்திலே ஆன ஏன்னா பூஜா தட்டெல்லாம் வச்சு தங்கத்திலே ஆன உபகரணங்களை பயன்படுத்தி பகவானுக்கு ஆரத்தி பண்றார், பூஜை பண்றார், எல்லாம் பகவான் சேவைக்காக ஈடுபடுத்துறார். சோ அந்த மாதிரி நீங்க பிரபுபாதருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பிரபுபாதரை பத்தி படிச்சவங்க கேட்டவங்களுக்கு ஆரம்பத்துல பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போகும்போது எவ்வளவு பணம் வச்சிருந்தாரு? 40,000 கோடியா? இல்ல, வெறும் 40 ரூபாய். இது வந்து இப்போ 1965 65 அந்த 40 ரூபாய் அங்க கொண்டு போய் பிரயோஜனம் கூட கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அங்க மாத்திக்கிறதுக்கு கூட அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத பணமா இருந்தது. அப்படின்னா கையில ஒண்ணுமே கிடையாது. பிரபுபாத் அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறார், ஒண்ணுமே கிடையாது கையில, யாரையும் தெரியாது. இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா, கப்பலை விட்டு இறங்கியாச்சு, வெளில வந்த எங்க போறது, யாரை பாக்குறது, எதுவுமே தெரியாத நிலை. அப்படி இருந்த ஒருத்தர் ஜஸ்ட் என்ன ஒரு 3-4 வருடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க பல நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட கோயில்கள், பல ஆயிரக்கணக்கான சீடர்கள், எங்க பார்த்தாலும் எல்லா வசதிகளும் இருக்கு. பிரபுபாதுக்கு வந்து இருக்கிறதுலே சிறந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து ஏர்போர்ட்ல இருந்து பக்தர்கள் அழைச்சிட்டு வராங்க. நீங்க வெஸ்ட் வெர்ஜீனியால போய் பாத்தீங்கன்னா அங்க பிரபுபாதுக்காக ஒரு மாளிகையே கட்டியிருக்காங்க பக்தர்கள். அப்படியே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பிரபுபாது இருக்கும் போதும் எல்லா வசதிகளும் இருந்தது.
போற இடத்துல எல்லாம் அவருக்கு தனியான எல்லா வசதிகளோடு கூடிய அறைகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா அதுக்காக பிரபுபாதரை வந்து, நமக்கு தான் இப்ப எல்லாம் வந்துருச்சு, இனிமே நம்ம எதுக்கு வேணா கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், ஏன் ஊர் ஊரா சுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணணும், எதுக்கு நம்ம விடிய விடிய உட்காந்து புத்தகம் எழுதணும், இப்பதான் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை நிறுத்தவே கிடையாது. மாறாக இன்னும் அதிகமா செஞ்சார். எவ்வளவு வந்தாலும் அவருடைய செயல்கள்ல, அவருடைய உணர்வுல எந்த மாற்றத்தையும் அது உண்டு பண்ணல. அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வர கிடையாது. அதே மாதிரி அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்க்கான சொத்துக்கள் உலகம் முழுக்க இருந்தும் கூட தன்னுடைய பேர்ல எதையுமே அவர் வச்சுக்கல. எல்லாமே இந்த இயக்கத்துக்காக, இந்த இயக்க பிரச்சாரத்துக்காக, கிருஷ்ண சேவைக்காக அப்படின்னு எல்லாமே இந்த இயக்கத்தின் பேர்ல தான் இருந்தது, இஸ்கான்ற பேர்ல. இன்னைக்கும் அப்படிதான். எந்த சொத்தும், எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் எதுவும் எந்த ஒரு தனி நபர் பேர்லயும் இருக்காது. அதுதான் வந்து சரியான மனப்பான்மை. சோ அததான் இங்க பிரபுபாதர் சொல்றார், சமநிலை, அனபேட்சை. எவ்வளவு எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஒரே நோக்கம் பகவானுக்கு பக்தி பண்ணணும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய சொரூப நிலை கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்றது. ஜீவரே ஸ்வரூபகை கிருஷ்ணரே நித்யதாஸ், கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன்றதுதான் நம்முடைய நிலை. சோ அது எப்படி இருந்தாலும், பௌத்திகமா நம்ம பெரிய புகழ் பெற்றவங்களா இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், நிபுணரா இருக்கலாம், அல்லது என்ன தகுதிகள் வேணா இருக்கலாம், எந்த தகுதியும் இல்லாம கூட இருக்கலாம், பௌதிக தகுதிகள். ஆனா பக்தி இருந்தது அப்படின்னா அது பகவானுக்கு பிரியமான ஒரு விஷயம். சோ அப்படிப்பட்ட பக்தனை பகவான் இங்க சமே பக்த பிரியா, அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். சோ அதே மாதிரி சைத்தன்ய சரிதாமிரத்துல நம்ம பார்க்கிறோம், சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த தென்னிந்திய யாத்திரை வந்திருந்த போது ஸ்ரீரங்கத்துல வந்து 4 மாதங்கள் தங்கி இருக்கிறார், சாதுர்மாசிய காலத்துல, மழை காலத்துல. அந்த சமயத்துல அங்க ஒரு பிராமணரை வந்து பகவத்கீதையை படிக்க முயற்சிக்கிறார். ஆனா அவருக்கு படிக்க தெரியல. இருந்தாலும் அவருடைய குரு அவருக்கு கொடுத்த கட்டளையின் பேர்ல தினமும் அவர் பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பார். ஊர்ல இருக்கிற மற்றவங்க எல்லாம் அவரை கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு படிக்க தெரியாதுன்னு. ஆனா இவர் வந்து படிக்கிற மாதிரி எடுத்து பகவத்கீதையை உட்காந்துக்கிட்டு தினமும் மணிக்கணக்கில் உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி முயற்சி பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு அவரை பார்க்கிறார். மற்றவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு மட்டும் ரொம்ப நெருங்கி வந்து அவர்கிட்ட பேச தொடங்குறார். அவரை கேட்கிறாரு, ஏன் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்படி கேலி கிண்டல் பண்றாங்க, ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரவசத்துல வந்து இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க படிக்கும் போது கண்ணுல கண்ணீரெல்லாம் வருது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன நடக்குது, நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பிராமணர் சொல்றாரு, இது மாதிரி எனக்கு படிக்க தெரியாதுதான், ஆனாலும் என்னுடைய குருவோட கட்டளை தினமும் பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி, ஸோ அதுக்காக நான் முயற்சி பண்றேன். சரி, படிக்கவே இல்லையே, நீங்க தான் படிக்க தெரியல, என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனா ஏன் நீங்க அலறீங்க, என்ன உங்க கண்ணுல ஏன் கண்ணீரை வருது கேட்டா அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி நான் படிக்கலைன்னாலும் இந்த காட்சி இருக்கு இல்லையா, இந்த பார்த்த சாரதியாக பகவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கக்கூடிய அந்த காட்சி நினைவுக்கு வரும்போது பகவான் எவ்வளவு கருணை மிக்கவர், பகவான் எவ்வளவு கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களை அப்படி அப்படி நினைச்ச மாத்திரத்துல படைக்கிறார், எல்லாத்தையும் பராமரிக்கிறார். அவ்வளவு பெரிய பகவான் ஒரு பக்தனுக்காக அவ்வளவு கீழிறங்கி வந்து ஒரு தேரோட்டியாக இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய கருணை இல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா
இது பகவானுடைய ரொம்ப ரொம்ப கருணைமிக்க ஒரு நிலை. அர்ஜுனன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த பக்தன். அதனாலதான் பகவான் அந்த அளவுக்கு இறங்கி வந்து தேரோட்டியா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை அவர் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே கண்ணுல கண்ணீர் வருது, பகவானுடைய கருணை பற்றி நினைக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க தான் பகவத்கீதை புரிஞ்சிருக்கீங்க. யாரு பகவத்கீதையை படிக்கவே தெரியாதவருக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, உண்மையிலேயே நீங்க தான் பகவத்கீதையை புரிஞ்சிருக்கீங்க. சோ பகவத்கீதையிலே நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் பல இடங்கள்ல இது ரகசியமானதுங்கிற, ரகசியம் ஹேதத் உத்தமம், ராஜவித்யா ராஜ குஹ்யம். குஹ்யம் அப்படின்னாலும் ரகசியம்னாலும் ஒரே அர்த்தம் தான். ஏன் இது ரகசியமானது? இதான் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நம்ம உலகம் முழுக்க அச்சடிச்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோமே, இது எப்படி ரகசியமாகும்? அதுதான் ரகசியம். ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட குருவோட உபதேசத்தின்படி நம்ம பகவானை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போதுதான் பகவான் தன்னை யார் என்றதை வெளிப்படுத்துறார். இந்த பிராமணருக்கு படிப்பறிவே இல்லைன்னாலும் கூட பகவான் யார் என்றத அவருக்கு பகவான் தன்னை வெளிப்படுத்திருக்கிறார். ஆனா எத்தனையோ பேர் பகவத்கீதை படிக்கிறாங்க, பகவத்கீதை விளக்க உரை எல்லாம் கொடுக்குறாங்க, பகவத்கீதை உபன்யாசம் எல்லாம் பண்றாங்க, பகவத்கீதை பேர்ல ரொம்ப பிரபலமாகறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் பகவான் தன்னை வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. நாகம் பிரகாச சர்வத்தே யோகமாயா சமாவர்த்த. என் மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தனுக்கு என்ன நான் வெளிப்படுத்திக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து யோகமாயான்ற திரையை போட்டு என்ன நான் மறைச்சிக்கிறேங்கிறார். சோ அந்த மாதிரி பகவானுக்கு பிரியமானவரா இருக்கணும் அப்படின்னா இந்த பௌத்திக தகுதி இருந்தாதான் பகவானுக்கு பிரியமானவரா இருக்க முடியும் அப்படின்றது கிடையாது. பௌத்திகமானது எதுவுமே இருக்க வேண்டியது இல்லை. உண்மையான அன்பு, பகவான் ஏன்னா என்னுடைய உண்மையான எஜமானர், அவர் பூரண புருஷோத்தம முழுமுதற் கடவுள், நான் அவருடைய சேவகன். அதனால அவருக்கு சேவகம் பண்றதுதான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு சொல்லி பகவானுடைய பக்தியில ஈடுபடுத்திக்கிறது தான் ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த குணம். அதுதான் அவன் வாழ்க்கையில அடையக்கூடிய மிகச்சிறந்த இலக்கு, மிக உயர்ந்த இலக்கு. அதுதான் அவனுடைய ஒரு மனிதனுடைய இறுதி இலக்குன்னா அதை விட வேற எதுவும் இருக்க முடியாது. அந்த கருத்து இங்க சொல்றார். அடுத்ததாக சுச்சி. சுச்சி அப்படின்னா தூய்மை. ஒரு பக்தன் வந்து இங்க சில பிரபா சொல்றார், இயல்பாகவே ஒரு நாளில் இருமுறை நீராடும் பக்தன் பக்தி தொண்டை நிறைவேற்றுவதற்காக அதிகாலையில் எழுகின்றான். இவ்வாறாக அவனது உள்ளும் புறமும் இயற்கையாகவே தூய்மையாக உள்ளது. சோ ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்க்கையில அவனுடைய செயல்பாடுகள் அதிகாலையில எழுந்திருக்கிறது, பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றது, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 முறை நீராடுவது. ஆக்சுவலி வேத கலாச்சாரத்துல பிராமணன் அப்படின்னா 3 முறை நீராடணும். குறைஞ்சபட்சம் பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு, 2 முறை நீராடி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபம் பண்ணி பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ளும் புறமும் ரொம்ப தூய்மையா இருக்கு, உள்ளமும் தூய்மையா இருக்கு. ஏன்னா ஒரு பக்தன் அவனுடைய சிந்தனை உட்பட அவனுடைய எண்ணங்கள் உட்பட எல்லாமே தூய்மையா இருக்கு. ஏன்னா அவன் எந்த உயிர்களுக்கும் தீங்கு நினைப்பதில்லை, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கறதில்லை. முந்தைய ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், யாருக்கும் தீங்கு நினைக்கிறது இல்லை. ஒரு சின்ன எறும்பா இருந்தா கூட அந்த எறும்பை கூட வந்து கொள்றது அவன் நினைக்கிறது கிடையாது. ஏன் அந்த உயிருக்கு நம்ம தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க முயற்சிக்கிறான். சோ ஒரு பக்தன், நம்ம முன்னாடி கேட்டோம் அந்த மிருகாரியோட கதை.
சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப கொடூரமான ஒரு வேடனா இருந்தவன் நாரதருடைய கருணையால பக்தனான பிறகு ரொம்ப ரொம்ப இலகிய மனது கொண்ட ஒரு கருணை இரக்க குணம் கொண்ட ஒரு சிறந்த பக்தனாக மாறணும். பாதையில இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகளை கூட நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து நடக்கக்கூடிய அளவுக்கு மாறின ஒரு பக்தனாக மிருகாரி இருந்தான் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். ஸோ இப்படி ஒரு பக்தன் உள்ளும் புறமும் ரொம்ப தூய்மையா இருக்கான். வெளிப்புறத்திலையும் தூய்மையா இருக்கான். அவன் உடுத்திக்கக்கூடிய ஆடைகள் தினசரி சுத்தமான ஆடைகளா இருக்கு. தினம் புது ஆடைகள் உடுத்திக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆனா சுத்தமான தினமும் நம்ம துவைத்து சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கணும். ஏன்னா பகவானுக்கு சேவகம் பண்ணும்போது தூய்மைன்றது ரொம்ப அவசியமான ஒரு குணம். பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது, நம்ம விக்கிரக வழிபாடுல குறிப்பா ஈடுபடும் போது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு தூய்மை, 2வது நேரத்துக்கு செய்யறது. குறிப்பிட்ட நேரத்துக்கு காலையில 4:30 மணிக்கு மங்கள ஆரத்தின்னா 4:30 மணிக்கு டான சங்கு ஊதி ஏன்னா கர்ப்பகிரகத்தை திறந்து பூஜை ஆரம்பிச்சிடும். பக்தர்கள் மங்கள ஆரத்தி பாட ஆரம்பிச்சிடுவாங்க. மதியம் உச்ச கால பூஜை 12 மணிக்குன்னா 12 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்தாம அந்த சேவை செய்வாங்க. சோ அதுல இந்த தூய்மைன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால, ஏன்னா பகவான் பவித்திரமானவர். பவித்திரம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பவித்திரமானவர் அப்படின்னா, அவர் சங்கத்துல அவருக்கு நெருங்கி வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நபரையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவர். அவர் மட்டும் இல்ல, அவருடைய நாமம், அவருடைய ரூபம், அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய கதா எதுவா இருந்தாலும் பகவான் சம்பந்தமான எல்லாமே ரொம்ப தூய்மையானது, பவித்திரமானது. அப்போ இயற்கையாகவே அவருக்கு நெருங்கி வரக்கூடிய அவருக்கு பிரியமான ஒரு நபரா ஒரு பக்தர் இருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த பக்தரும் அதே மாதிரி அந்த தூய்மையான நிலையை அடைகிறார். தூய்மை அப்படின்ற அந்த குணம் அவருக்கும் இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறார் தக்ஷா. தக்ஷா அப்படின்னா நிபுணம், நிபுணத்துவம். சில பிரபுபாதர் என்ன இங்க விவரிக்கிறார், சாஸ்திரங்களின் மீது வாழ்வின் அனைத்து செயல்களின் நோக்கத்தை முழுமையாக அறிந்திருப்பதாலும் சாஸ்திரங்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்பதாலும் பக்தன் எப்போதும் நிபுணனாக கருதப்படுகிறான். உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய வெவ்வேறு துறைகள்ல நிபுணத்துவம் பெற்றவர்களை நம்ம பார்க்கலாம். மருத்துவ துறையில நிபுணத்துவம் பெற்றவங்க, விஞ்ஞானிகள், வெவ்வேறு துறைகள்ல இருக்கக்கூடியவங்க பல பெரிய நிபுணர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த நிபுணத்துவம் எந்த அளவுக்கு பெரிய நிபுணத்துவமா இருந்தாலும் ஒருத்தர் பகவானுடைய சேவகன்றதை உணர்ந்து பகவான் சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கல, அது அவர் செய்யக்கூடிய அந்த செயலை பகவான் சம்பந்தமான சேவையா அதை மாத்தல அப்படின்னா, அது எந்த துறையில நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும் அது நிபுணத்துவமாக கருதப்படாது. ஆனா அதே ஒரு பக்தன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் அவன் முழு நிபுணத்துவம் பெற்றவனாகிறான். காரணம், அவன் எல்லாத்தையும் பகவானுக்காக செய்யறான். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட அவன் முழுமையான நோக்கத்துக்காக, பூர்ணமான நோக்கத்துக்காக அதை கத்துக்கிறான். இன்னைக்கு இஸ்கான்ற இந்த இயக்கத்துல பல்வேறு துறைகள்ல பல நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும்
அந்த நிபுணத்துவத்தை வந்து எப்படி பகவத் சேவையில ஈடுபடுத்துறது அப்படின்றத பார்த்தாங்க. இன்னைக்கு சில பக்தர்கள் இன்னைக்கு நவீன காலத்துல இந்த சமூக வலைதளங்கள் இதை சார்ந்து இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. சில பக்தர்கள் இஸ்கான் இயக்கத்திலையும் அது சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்காங்க. அவங்க மற்ற பக்தர்களுக்கு இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல எப்படி கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறது அவங்க ஒரு வேலையை வச்சுட்டு அந்த நிபுணத்துவத்தை வந்து கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்துறாங்க. எல்லாரும் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி பௌதிகமா புகழ் பெறுறது அப்படின்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பக்தர்கள் எதுக்காக பயன்படுத்துறாங்க, எப்படி அதை கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறது. சோ இந்த மாதிரி பக்தர்கள் எல்லாமே எதை செய்தாலும், இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்க, அல்லது ஒரு புத்தகம் அச்சடிச்சு விநியோகம் பண்றாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு திருவிழா நடத்துறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் அந்த செயல்ல கிருஷ்ணருக்காக செய்யறோம் அப்படின்றதுனால இயற்கையாகவே ஒரு பக்தன் வந்து முழு முனைப்போடு முழு முயற்சியை எடுக்கிறான். அதை சிறப்பாகவும் மிக சிறந்ததாகவும் செய்யணும் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாகவும் பண்ணணும், சிறந்ததாகவும் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்தன் முயற்சி எடுக்கிறான். அதனால உண்மையிலே ஒரு பக்தன் நிபுணத்துவம் வாய்ந்தவன் தான். அதே மாதிரி ஸ்லோகத்துல அடுத்த விஷயம் வந்து கதவியதாக எல்லா துன்பங்களில் என்றும் விடுபட்டு. சில பிரபாத் இங்க பொருளுரையில சொல்றார், பக்தன் எந்த ஒரு அணியிலும் ஒருபோதும் பங்கு பெறுவதில்லை, எனவே அவன் கவலையற்றவன். ஒரு பக்தன் வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி பௌதிக உலகத்துல வந்து ஏதோ ஒரு கட்சி சேர்ந்துடுறாங்க, ஏதோ ஒரு பார்ட்டி சேர்ந்துடுறாங்க. அப்போ அவனுக்கு வந்து தோல்வி அடைஞ்சா கவலை, அல்லது அவன் நினைச்ச மாதிரி வெற்றி பெற முடியலன்னா கவலை. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அவன் கவலை அடைறதுக்கு. ஆனா பக்தனை பொறுத்தவரை பக்தியில தோல்வின்ற விஷயமே கிடையாது. எவ்வளவு முயற்சி செய்யறோம் அப்படின்றது பகவானுக்கு தெரியும். அந்த முயற்சி எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்றது பகவானுக்கு தெரியும். சோ அதனால பக்தன் நம்ம ஒரு வேலையை செய்யறோம், அந்த வேலையில வந்து நம்ம வெளி தோற்றத்துல வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்றதுக்காக அவன் முடங்கி போயிடுறது கிடையாது. அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே பண்றதில்லை, எந்த சேவையும் செய்ய முன் வரதில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பக்தன் திரும்ப திரும்ப முயற்சி செய்துக்கிட்டே இருக்கான். பௌதிக உலகத்திலயும் நிறைய பேர் அது மாதிரி எத்தனை முறை விழுந்தாலும் திரும்ப திரும்ப முன்னேறணும்ன்றதுக்காக உழைக்கிறது உண்டு. ஆனா அது அவங்களுடைய பெயர், புகழ், பதவி இந்த மாதிரியான பௌத்திக விஷயங்களுக்காக இருக்குமே ஒழிய பக்தன் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அதை செய்யறான். சோ அதனால பக்தனை வந்து எந்த ஒரு கவலையும் பாதிக்கிறது கிடையாது. எந்த விஷயத்துக்காகவும் பக்தன் கவலைப்படுறது கிடையாது. எந்த ஒரு பௌத்திக விஷயங்களும் அவனை பாதிக்கிறது கிடையாது. அதே மாதிரி அடுத்ததான் இங்க வந்து ஒரு பக்தன் வந்து வழிகள்ல இருந்து விடுபட்டிருக்கிறான். எல்லாவித வழிகளில் இருந்து விடுபட்டவன். சில பிரபார் இங்க சொல்றார், பக்தன் என்றும் வழிகளில் இருந்து விடுபட்டுள்ளான். அப்படின்னா எப்படி? ஏனெனில் அவன் எல்லாவித அடையாளங்களிலிருந்தும் விலகியுள்ளான். தனது உடல் ஓர் அடையாளம் என்பதை அறிந்துள்ள அவன் உடலுக்கு வழி வரும்போது அதனை பொருட்படுத்துவதில்லை. இப்போ சில பிரபுபாதருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தொடங்கும் போது 1966 இந்த இஸ்கான்ற இயக்கத்தை வந்து அபிஷியலா வந்து பதிவு செய்யறார்.
நியூயார்க் நகரத்துல. அப்போ 70 வயசு சில பிரபுபாதருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 12 வருடங்கள் இந்த லோகத்துல இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும். அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 70 வயசுல இருந்து ஒரு 82 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னா உடல்ல எவ்வளவு தொல்லைகள் வரும் அப்படின்றத நம்ம வீடுகள்ல நம்மளே நேரடியா அனுபவம், ஒரு சிலர் ஏன்னா வயசை நெருங்கினவங்க இருக்கீங்க. பட் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வீடுகள்ல அந்த மாதிரி பெரியவங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு உடல்ல எவ்வளவு தொல்லைகள் இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ சில பிரபுபாதரும் அதே மாதிரி உடல்ல பல பிரச்சனைகள் இருந்தது. எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சில பிரபுபாருடைய சீடர் ஒருத்தர் ஹரிஷாவரி பிரபுன்னு அவருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்தவர் ஒரு முறை சொல்றார், ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பிரபுபாருக்கு ஏதாவது தொல்லை இருந்துகிட்டே இருக்கும். தொல்லை இல்லாத நாளே கிடையாது. ஆனா ஒரு நாளும் எனக்கு இந்த வழி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதனால எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது சௌகரியங்களை கேட்கறதோ அல்லது அவருடைய சேவையை செய்யாம விடுறதோ கிடையவே கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா பல்லு வலி அப்படியே ஒரு பக்கம் அப்படியே வீக்கமா இருக்கும். பக்தர்கள்லாம் பிரபுபாத என்ன பண்றது, ஏதாவது மருத்துவர்கிட்ட போலாமா, ஏதாவது டாக்டர் இங்க கூட்டு வரட்டுமா, என்ன அப்படி பிரபுபாத பெருசா பொருட்படுத்திக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் சேவை செஞ்சுட்டே இருப்பார். ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு எழுந்திருச்சு பாகவதம் மொழிபெயர்க்கிறாருன்னா அது அப்பவும் செய்வார், அந்த மாதிரி பல்வலி இருக்கும்போது கூட. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அவர் மேஜ மேல அந்த பல் அப்படியே பிடிக்க அவர் பாட்டுக்கு வச்சுட்டு அவர் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாரு. நமக்கெல்லாம் பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாலும் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு வரும்போது நமக்கு தெரியும். ஆனா பிரபுபாதர் அதுக்காக பக்தர்கள்ட்ட தன்னுடைய சீடர்கள் அதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா பிரபுபாதர் அதுக்காக ஒரு நாளும் யாருக்கிட்டையும் எந்த புகாரும் பண்ணது கிடையாது. எனக்கு இவ்வளவு வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அந்த வயசுல உலக சுத்தி 14 முறை பயணம் பண்ணார். உலக நாடுகள் முழுக்க பயணம் பண்ணார். விமானத்துல அன்னைக்கு காலகட்டத்துல அந்த வயசுல அவ்வளவு பயணம் பண்றதுன்றது பண்ணே கிடையாது. ஈவன் நல்ல ஆரோக்கியமா எங்க இருக்கிறவங்க கூட முதல் முறை ஒரு அரை மணி நேரம் தான் விமான பயணம் ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ஏன்னா நீங்க இப்ப நம்ம ஒரு ரயில் பயணம் பண்றோம்னா கூட அங்கங்க ஸ்டேஷன் வருது, இறங்கி நிக்கலாம், அங்க இங்க நடக்கலாம், ஏன்னா அங்கங்க ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், பல பேர் இருக்காங்க, நல்லா பேசலாம். ஆனா விமான பயணம் எல்லாம் அப்படி கிடையாது, வெறுத்து போயிடும். அதிகபட்சமா நான் ஒரு 5 மணி நேரம் சிங்கப்பூர் மலேசியா டிராவல் பண்ணும்போது 4 மணி நேரம் டிராவல், திருச்சி டு மலேசியா கோலாலம்பூருக்கு ஒரு 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரமே அப்படியே ஏண்டா இல்ல இங்க நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படியே நீங்க அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருக்கணும். மேக்சிமம் நீங்க என்ன வாஷ்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் சீட் எல்லாம் நீங்க எக்கனாமிக் கிளாஸ்ல எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்ல தாராளமா உட்கார கூட முடியாது. இப்படி இப்படி அப்படியே உங்களை போட்டு ஒரு இதுல அடைக்க வச்ச மாதிரி அவ்வளவு நெருக்கி வச்சிருப்பாங்க. காலை முழுசா நீட்ட முடியாது. கொஞ்சம் உயரமானவங்களா இருந்தா, இப்ப எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உயரமானவங்களா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், கால்லாம் நீட்டி உட்கார முடியாது. இல்லைன்னா நீங்க பிசினஸ் கிளாஸ் சீட் வாங்கணும், அது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் அவ்வளவு பயணம் செஞ்சார். அந்த பயணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ குறிப்பா
நீங்க தொலைதூர பயணம் எல்லாம் பண்றீங்க விமானத்துல, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் பயணம் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பயணத்தினுடைய தாக்கத்தினால உடம்புல வந்து ஜெட் லேக்னு சொல்லுவாங்க. அது தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து ஒரு உடல்ல வந்து மாற்றங்கள் உண்டாயிடும். ஏன்னா இப்போ இங்க எல்லாம் பகல் அப்படின்னா அங்க இரவா இருக்கும், அங்க இரவுன்னா இங்க பகலா இருக்கும். நீங்க இப்ப இங்க ராத்திரி 12 மணிக்கு கிளம்புறீங்கன்னு வைங்களேன், நீங்க 12 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க போறீங்கன்னா நீங்க என்ன அங்க எதிர்பார்ப்பீங்க? பகல் 12 மணிக்கு வந்து இறங்குவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அங்க வந்தா அங்கேயே ராத்திரியா இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? உங்க தூக்கம் கெட்டு போயிடும். ராத்திரியில உங்களுக்கு தூக்கம் வராது, பகல்ல தான் தூக்கம் வரும். ஸோ உடம்பெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாயிடும். ஏன்னா இந்த தூக்கம் மாறுறதுனால உடம்பு வந்து ரொம்ப சோர்வாயிடும். நீங்க நார்மலா செயல்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். பிரபுபாதர் கூட பயணம் பண்ற அவருடைய சீடர்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனா பிரபுபாதர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு வந்து இறங்குறாரு அப்படின்னா காலையில 6 மணிக்கு வந்து இறங்குறாரு அப்படின்னா வந்து குளிச்சுட்டு ரெடியாகி 7:15 மணிக்கு தர்ஷனார்த்தின்னா நேரா வந்து தர்ஷனார்த்திலே நிற்பார். முடிஞ்ச உடனே பாகவதம் கிளாஸ், குரு பூஜை முடிஞ்ச உடனே பாகவதம் கிளாஸ்னா உபன்யாசம் கொடுப்பார். அவ்வளவு பயணத்துக்கு அப்புறம் உடனே அவருக்கு இந்த ஜெட்லேக் அப்படின்ற அந்த பிரச்சனையே இருந்ததே கிடையாது ஒரு நாளும். அதனால அவருடைய சேவை தாமதமானதே கிடையாது, பாதிக்கப்பட்டதே கிடையாது. சோ இந்த மாதிரி பக்தர்கள் நான் இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படின்ற அந்த உணர்தல், தன்னை உணர்தல் அப்படின்றது சொல்றது, அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது. இது வந்து வெறும் ஏட்டறிவா இருக்கு நமக்கு. அதனாலதான் நம்மளால இப்ப உடல்ல ஏதாவது வழி வந்ததுன்னா அதை தாங்கிக்க முடியறது இல்லை. உடனே நம்ம எல்லாரும் மாதிரி புலம்புறோம், அதுக்கு ஏதாவது தீர்வு காண உடனே மருத்துவரை தேடுறோம், ஏன்னா மருத்துவ ஆயிடுறோம். ஏன்னா நம்ம இன்னும் உண்மையிலேயே அதை உணராம இருக்கோம். நம்ம தினம் ஒரு முறை கேட்கலாம் கூட, நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, நான் இந்த உடல் இல்லை ஆத்மா அப்படின்னு. ஆனா அதை உணர்றதுன்றது வேறு விஷயம். சோ உண்மையிலேயே தன்னை உணர்ந்த நபர்கள் இந்த உடலின் வழிகளால பாதிக்கப்படுறது கிடையாது. அதுதான் இங்க கிருஷ்ணன் சொல்றார். சோ ஸ்ரீல பிரபுபாதர் நினைவு முறையில தன்னை உணர்ந்த ஆத்மா இப்படிதான் இருப்பாங்கன்றத நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். பிரபுபாதருடைய வாழ்க்கையை பற்றி நீங்க நிறைய படிக்க படிக்க பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி நிறைய புத்தகங்கள் அவருடைய சீடர்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிக்கும்போது பிரபுபாதர் வந்து இந்த உலகத்தை சார்ந்தவர் கிடையாது, அவர் வந்து ஒரு வைகுண்டத்திலேருந்து வந்தவர் என்றத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்தது. சோ அந்த மாதிரியான குணங்கள் தான் தூய பக்தர்கள் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குணங்களை உடையவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணன் சொல்றார். சோ அதே மாதிரி சர்வாரம்ப பரித்யாகி அப்படின்ற ஒரு குணமும் இங்க சொல்லியிருக்கிறார். என்னன்னா ஏதேனும் பலனுக்காக முயலாதவனாக அப்படின்னா சில பிரபுபாதர் இங்க சொல்றார், ஒரு பக்தன் வந்து பெரிய கட்டிடத்தினை கட்டுவதற்கு பெரும் சக்தி தேவை. அத்தகைய தொழில் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவதற்கு தனக்கு உதவாது என்றால் பக்தன் அவற்றில் ஈடுபடுவதில்லை. இறைவனுக்காக அவன் ஒரு ஆலயம் கட்டலாம், அதற்காக அவன் பலதரப்பட்ட கவலைகளுக்கு உட்படலாம். ஆனால் தனது சொந்த உறவுகளுக்காக பெரிய வீட்டினை அவன் கட்டுவதில்லை. சோ பக்தன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆத்மாவான நம்ம கிருஷ்ணருடைய சேவகன். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான் நம்ம வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள். எப்படியாவது கிருஷ்ணருடைய தூய அன்பை பெறணும்ன்றதுதான். சோ இந்த புரிதல் அவனுக்கு இருக்கிறதுனால கிருஷ்ணருக்காக அவன் எவ்வளவு சிரமங்களையும் ஏத்துக்க தயாரா இருக்கான். இப்ப உதாரணத்துக்கு இப்ப சேலத்துல நம்ம கோயில் கட்டுறோம். கடந்த சில வருடங்களா அதுக்கான அதிகபட்சமான உழைப்பை பக்தர்கள் அங்க கொடுத்துட்டு இருக்காங்க.
ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு கடினமான உழைப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில அதே பக்தரை இப்ப இந்த பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றார், அந்த வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அவர் உழைப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலானவங்க சொல்ல மாட்டாங்க. இல்லைங்க, இவ்வளவு எல்லாம் வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிலருக்கு தெரியும், இங்க சில சமயத்துல வர்றாரு சுவாமி சைத்தன்யா பிரபு. அவர் தான் வந்து இப்போ நம்ம கட்டுற இந்த கோயிலுக்கு தேவையான எல்லா கற்களையும் வந்து குவாரியில போய் பேசி ஆர்டர் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவரோட வேலை அது. அவர் பொறுப்பேற்று கடந்த சில வருஷமா கிட்டத்தட்ட தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த இந்த ஸ்டேட்ல, ஆந்திரா ஃபுல்லா இல்லை, பட் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கிற குவாரி, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற குவாரி, அதே மாதிரி கர்நாடகாவிலையும் கொஞ்சம் பகுதியில் இருக்கிற குவாரி, எல்லா குவாரிக்கும் போயிருக்கிறார். கல் எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லா குவாரிக்கும். அந்த குவாரியில இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அவங்க கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல எல்லாம், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஹோல் டே பயங்கரமான அந்த வெயில்ல அந்த பாறையில வந்து உடைச்சு அதை எடுத்து அதை லோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க வேலை செய்யற மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பாறை மாதிரி தான் இருப்பாங்க. அந்த பாறை கிட்ட நீங்க டீல் பண்ணனா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும் அவங்க கிட்ட பேசுனா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட டீல் பண்ற மாதிரியே இருக்காது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு 2-3 வருஷம் அது மாதிரி குவாரிக்கெல்லாம் போயிருக்கேன். அவங்க கிட்ட வந்து நீங்க லாஜிக் எதிர்பார்க்க முடியாது, நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆனா அதையும் மீறி ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டு நமக்கு நம்ம வேலை ஆகணும்னா எவ்வளவு பொறுமை வேணுமோ அவ்வளவு பொறுமையும் அங்கு நம்ம காட்டியே ஆகணும், வேற வழியே கிடையாது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அது இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா சில சமயத்துல இப்போ மோஸ்ட்லி இந்த கல்லு லோடு வர்றதெல்லாம் குவாரியில இருந்து வர்றதெல்லாம் ராத்திரியில தான் வரும். ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு 12 மணிக்கு எனி டைம் அவருக்கு கால் வரும். வண்டி இந்த மாதிரி இங்க வந்துருச்சு, இங்க இங்க வரப்போகுது, நீங்க வந்து என்ன கேட்டை திறந்து ரெடியா இருங்க அப்படின்னு சொன்னா இவர் போய் எந்திரிச்சு போயாகணும். ஸோ அப்போ பல நாள் அவருக்கு தூக்கம் இல்லாம இருந்திருக்கு. பல நாள் அந்த நபர்கள் கூட வந்து டீல் பண்ற விஷயம் எல்லாம் வந்து சகிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நபர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா அவங்க கூடவும் அந்த டீல் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு பக்தர்கள் செய்யறாங்க அப்படின்னா, ஏன்னா இது கிருஷ்ண சேவை, இதனால கிருஷ்ணர் திருப்தி அடைய போறார், நம்மளுடைய குரு திருப்தி அடைய போறார், நம்முடைய பரம்பரால இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் திருப்தி அடைய போறாங்க. அந்த ஒரே நோக்கத்துக்காக அவ்வளவு சிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு செய்யறாங்க. அதே மாதிரி இங்க வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்றது, அதை வந்து நம்ம வேணா சொல்லிக்கலாம் சூப்பர்வைசர் அப்படின்ட்டு, சூப்பர்வைசர்னு ஏதோ ரொம்ப கௌரவமான ஒரு வேலை. ஆனா வந்து அங்க வேலை செய்யறவங்க வந்து நீங்க 2 நிமிஷம் அவங்கள பார்க்கல அப்படின்னா 2 கல்லை வைப்பாங்க, இடையில கலவையே போடாம மேல ஒரு கல்லை வச்சு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் கவனிக்கலன்னா ஒரு 2 வரி கல்லை ஏத்துறாங்க அப்படின்னா அந்த 2 வரியில முக்காவாசி கல்லுக்கு நடுவில் கலவையே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு டக்கு டக்கு வேலை ஆயிடும். வெளியில மட்டும் அப்படியே பாத்தீங்கன்னா கலவையை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே பூசிட்டு போயிடுவாங்க. உள்ள கட்டினதுக்கு அப்புறம் உள்ள என்ன இருக்குன்றது நீங்க இடிச்சு பார்த்தாதான் தெரியும். நீங்க அங்க இல்ல, உங்க கவனம் கொஞ்சம் செதறி போயிடுச்சுன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வேலை டக்குன்னு ஆகும். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு, ரன்னிங் ஃபீட்டு கணக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரமா கட்டணுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டினா அவங்களுக்கு காசு அதிகமா கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கும் கலவை போட்டு ப்ராப்பரா வச்சு
சரியான கல்லை தேர்ந்தெடுத்து வச்சு நீங்க கட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லோவா வேலை ஆகும், அவங்க எதிர்பார்க்கிற காசு கிடைக்காது. ஸோ அப்போ அதுக்கு அங்க சீட் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. அதுவும் இன்னைக்கு இந்த ஸ்டோன் வேலை அப்படின்றது கல்ல வேலை செய்யறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. செங்கல் வேலை செய்யற மேசன்ஸாவது கொஞ்சம் பேர் இருக்காங்க. கல் வேலை செய்யறவங்க ரொம்ப குறைவு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு. அதுவும் கோயில் மாதிரி ரொம்ப உயரமான பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் செய்யறதுக்கு ஆளே தயாரா இல்லை. ஒரு சின்னதா ஒரு பேஸ்மெண்ட் போடுறதுக்குன்னா ஆள் இருக்காங்க. பெரிய உயரமான கட்டிடங்கள்லாம் கட்டணும்னா ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு பக்தன் தனக்குன்னு அவ்வளவு கஷ்டப்படுவானான்னு கேட்டா அவன் செய்ய மாட்டான். இதே அவன் ஒரு பக்தனா இல்லாம இருந்து அவன் வீடு கட்டுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனா அதே கிருஷ்ண சேவைன்னு வரும்போது பக்தன் அதை பெரிதப்படுத்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதனால பகவான் திருப்தி அடைய போறார். பகவானை திருப்திப்படுத்துறதை தவிர நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணு பெருசா எதையும் சாதிச்சிட போறது கிடையாது. சோ அந்த மாதிரி பகவானுடைய திருப்தி மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தனா இருக்கிறவனை தான் பகவான் இங்க சொல்றார், அவன் எனக்கு பிரியமானவன். பகவான் தனக்கு ஒருத்தனை பிரியமானவன் சொல்றாருன்னா சும்மா சாதாரணமா யாரு வேணா அவருக்கு பிரியமானவர் ஆயிட முடியாது. உண்மையிலேயே அவருக்கு பிரியத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களா இருக்கிற போதுதான் அது சாத்தியமாகும். ஸோ அதனாலதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசிக்கும் போது கூட பக்தோசிமே சகாசேதி ரகசியம் கேட்டது உத்தமம்னு சொல்ற. நீ என்னுடைய பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உனக்கு இந்த ரகசியமான ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஸோ பக்தன் பகவான் பாவகிராகி ஜனார்த்தனா அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அவர் ஒரு பக்தனுடைய பாவத்தை பார்க்கிறார். அவன் என்ன மாதிரியான எண்ணத்துல ஒரு விஷயத்த செய்யறான். இப்போ ஒரு விஷயத்த செய்யும் போது சில சமயத்துல நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பக்தி பண்றதுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்முடைய பெருமையை சொல்லிக்கிறதுக்காக நம்ம பாராட்டப்படணும், நமக்கு பெருமை கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம கூட செய்யலாம். ஆனா பகவான் அந்த மாதிரியான செயல்கள்ல திருப்தி அடைய மாட்டார். உண்மையிலேயே முழு மனதோட பகவான் திருப்திக்காக செய்யணும் அப்படின்னு செஞ்சாதான் பகவான் அதுல திருப்தி அடைவார், அதுல குரு திருப்தி அடைவார். அப்பதான் நமக்கு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும். அல்லது வேற ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த எதிர்பார்ப்போட செய்யக்கூடிய எந்த சேவையும் நம்மளை திருப்திப்படுத்தாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு புத்தக விநியோகம் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஒரு 50 புத்தகம் 100 புத்தகம் பண்ணிட்டோம், உடனே இது பெரிய சாதனை நினைச்சிட்டு நம்ம அத்தாரிட்டி, நம்ம கோயில் தலைவர் இவங்க எல்லாம் பார்த்தோன்னே, ஓ சூப்பர் பிரபு, அருமை, நீங்க இவ்வளவு புத்தகம் விநியோகம் பண்ணிட்டீங்களேன்னு எல்லாரும் முன்னாடி பாராட்டுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா அது பகவானை திருப்திப்படுத்தாது, நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா அதே சமயத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சேவையா கூட இருக்கலாம், அது முழு மனசோட கிருஷ்ணனுடைய திருப்திக்காக எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம செய்யறோம் அப்படின்னா அது பகவானை திருப்திப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவான் திருப்திக்காக மட்டுமே சேவை செய்யக்கூடிய அந்த பக்தர்களை எனக்கு பிரியமானவர்கள் அப்படிங்கிறார். ஸோ இப்படி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்லயும் கிருஷ்ணர் தன்னுடைய பிரியமான பக்தர்களுடைய குணங்களை பற்றி விவரிக்கவிருக்கிறார். அது அடுத்த நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவிற்கு சில பிரபுபாதைக்கு